மணல் எடுத்து நோண்டிட்டு அதில் முட்டையிட்டு கடலுக்கு போயிடும். ஆனால் கடலில் போயிடுச்சுன்னா கூட அந்த கரையில் இட்ட முட்டை மேலேயே அதுக்கு ஞாபகம் வரும். அந்த நினைவாலேயே அது குஞ்சு பொறிச்சிடும். அது குஞ்சு பொறிச்ச உடனே அது முட்டையிலேருந்து அந்த ஆமை குஞ்சுங்க வெளியே வந்துன்னா அது திருப்பி கடலை நோக்கியே பயணம் பண்ணி போயிடும். எல்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும். மீன் இருக்குது, அது முட்டையை பீசிடும் தண்ணியில். முட்டையை தண்ணியில் பீசிட்டு அது கண்ணால் உத்து பார்த்ததுன்னா அது குஞ்சு பொறிஞ்சிடும். அப்போது இந்த நினைவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு முன்னோருங்க சொல்கிறாங்க. குளவி இருக்குது, அதுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது. அது என்ன பண்ணிட்டோன்னா அது சாகும்போது அது அப்படியே போய் சுற்றி ஏதாவது ஒரு புழுவை தூக்கிக்கும். குளவி கூடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் வழி இருக்கும், ஒரு சைடு மூடி இருக்கும், மண் கூடு. அப்போது இந்த புழுவை எடுத்துன்னு அந்த கூட்டில் தள்ளிடும். தள்ளிட்டு அந்த புழுவை அது குத்தும். அதனுடைய ஊசி மாதிரி அந்த இதில் குத்திக்கினே சவுண்டு கொடுத்துக்கினே குத்தும் போது அது வலி தாங்க முடியாமல் நெலிஞ்சி இதாகி இந்த சத்தத்தை கேட்டு அது குளவியாக மாறி போயிடும். அப்போ இந்த தாய் குளவி செத்து போயிடும். குளவிக்கு ஏதோ ஒரு இனத்தை தூக்கின்னு குளவியாக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஓசைக்கு. ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய ஓசையை இவன் கேட்டு அந்த இறைவனை அடையிறதுக்கு இவனுக்கு பயம் வருது, பயப்படுறான். இந்த பயத்தால் அந்த இறை பாதையை மறந்துடுறான். மறந்துட்டு சாதாரண மனுஷனாக உள்ளாவான். என்ன பயன் இருக்குது? இவ்வளோ ஜீவராசிங்க இவ்வளோ நினைவாலேயே இதெல்லாம் பண்ணுது. ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஆற்றலும் இருந்து இவனால் செய்ய முடியல. இப்படி இருக்குது. அதனால தான் இவ்வளோ படித்து சொல்கிறேன். நம்ம இதில் எல்லாரையும் எரிச்சிடலாங்க இல்லையா சார்? கிரிமேஷன் சொல்லுவோம், அது மின்மயானத்தில் இது பண்ணிடுறாங்க. ஆனால் புதைக்கிறது தானே பெஸ்ட்டு? சமாதி கீழே புதைக்கிறது தானே எது? இல்லைம்மா, அது சில குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்க. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, சமாதி புதைச்சிடுவாங்க. இப்போ சமாதி புதைக்கிறதுக்கும் சமாதி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வருது. புதைக்கிறது சாதாரணமாக அன்றைக்கி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் பொச்சிட்டு போயிடுவான் வெட்டியாக. சமாதி பண்ணணுன்னா நீ அந்த இடத்த வாங்கணும் கார்பரேஷன்லேருந்து. அந்த இடத்த உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு பில்டிங் கட்டணும். அப்போ அங்கே வேறு யாரும் நோண்டி புதைக்க மாட்டான். அது சமாதி நிலை. அந்த மாதிரி சமாதி பண்ணுறது உண்டு. இது எரிக்கிறது எதுக்காகன்னா, முன்னெல்லாம் இப்போ உங்கள் தம்பிக்கு பிரச்சனை இல்லை, கலசம் குழந்தையினுடைய மூளையை எடுத்துருவாங்க இந்த வெட்டியானுங்க. பொச்சிட்டு அப்புறமா தலையை உடச்சி அந்த மூளையை மட்டும் எடுத்து மெழுகு செய்வாங்க. அதை மை, அந்த மை செய்யக்கூடாது. அந்த மை, அந்த தல்சம்பொல்லவனுடைய மை தான் இந்த மாந்திரிகத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்காக அந்த மையை எடுத்து இது பண்ணுவாங்கன்றதுக்காக கொளுத்திடுவாங்க. அப்போ அது சில குடும்பங்கள் அந்த மாதிரி கொளுத்துறது பழக்கத்தை வச்சுப்பாங்க. அந்த தல்சம்பொல்லையை மட்டும் கொளுத்துவாங்க, மீதி பேரெலாம் பொதிப்பாங்க. இப்போ பொதிக்க சுடுகாடே இல்லையே. அதனால் என்ன பண்ணாங்க, மின்மயான மாற்றுன்னு வந்துட்டு இப்போ எல்லோரும் கொளுத்திங்கிறாங்க. அதனால தான் இப்போ அந்த மாதிரி கொளுத்திட்டாங்க. ஆனால் எது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது? எது நல்லா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது திருவள்ளுவர் சொல்கிறாரு, நான் செத்துட்டேன்னா என்னுடைய உடலை எரிக்கக்கூடாது, துண்டு துண்டாக வெட்டி அதை வேலிங்களில் போடு, பல கழுகுகள் பல பறவைகள் சாப்பிட்டோம், என் உடலு கூட உணவாக மாறட்டும் அப்படின்றாரு இல்லையா? அதுவும் ஏற்றக்கூடிய விஷயமா இருக்குது. உறவுகள் என்ன பண்ணும், ஐயோ என் புருஷனுடைய உடம்பு பட்டினத்தார் என்ன சொல்கிறது, நான் வயிறு குடியிருந்த கோயில், அது என் தாயினுடைய வயிறு, அது குச்சி கொம்பெல்லாம் வச்சு குத்தாதீங்க, வலிக்கும் அதுக்கு, அதனால் நான் வாழைப்பட்டையில் வச்சு கொளுத்துறேன் அப்படின்ட்டு பச்சை வாழை மட்டை வச்சு கொளுத்துனாரு. அது அவருடைய பண்பு. அது இது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்துக்குதும்மா. ஒருத்தர் என்ன பண்ணுவான், செத்து போச்சு, அதில் என்ன இருக்குது, உணர்வு இல்லை, அதனால் கொளுத்துனா என்ன போச்சா என்னானுவான். ஒருத்தன் சொல்லுவான், இல்லை அவர் இருந்த ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்னுவான். இப்படி ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்தை ஏற்ற மாதிரி அது போகும். அந்த தசவாயுக்கள் அந்த கடைசியாக போகிற தனஞ்சயன்ற வாயு. ஆமாம், அதுதான் தசவாயுக்களில் 9 வாயுக்கள் ஒன்றா போயிடும். அந்த தனஞ்சயன்ற வாயு மட்டும் போகாது. அதை என்ன பண்ணும், அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதை வீங்கி வச்சு வெடித்து அதில் வெப்பு நீரெல்லாம் வர வச்சு தான் போகும் அது. ஏன்னா அதனால தான் அதை தனஞ்சயன். தனஞ்சயன்னா அர்ஜுனன் அர்த்தம்.
அது மரணத்தில் வந்து அந்த உடல் வந்து அந்த வெப்பநீர் உள்ளே தங்கிடக்கூடாது. தங்குச்சுன்னா அது புழு பூச்சிகள் உருவாக்கிடும். அதனால் அது அந்த தனஞ்சயனுடைய அம்பு வந்து அதை வீங்க வச்சு வெடிக்க வச்சு அந்த நீரெல்லாம் வெப்பு நீராக்கி, அதனால தான் அந்த சாவுக்கு போனால் குளிச்சுட்டு வரணும். அந்த நீர் பட்டுது அது வந்து நோயை உண்டாக்கிடும். அதனால் குளத்துலேயே குளிச்சுட்டு வாங்க, கிணத்துலேயே குளிச்சுட்டு வாங்கலாம் வச்சாங்க அவதியில். அது மாதிரி வச்சுருக்கேன். டெய்லராக வேலை பார்த்து டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா. சரி. 2 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் 2019. அதிலேருந்து நான் ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டு என்னால் வெளியில் வரவே முடியல. அப்படி தான் இருக்கும். ஏன்னா சம்பாரிச்சதெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்ருப்பார் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் அதனால் அது அவருக்கும் சம்பாரிச்சதை கொடுக்காம குடிச்சு போட்டு கட்டை கிட்ட எடுத்துன்னு வந்து ஒன்று அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக போனால் போதுன்னு விட்டுருப்பாரு. அதான் வித்தியாசம். சாமி ரொம்ப பாசமாக இருந்தோம் 2 பேரும். பாசமாவது வேசமாவது துட்டுல தான்மா சாமி பாசம். பணம்லாம் இல்லை. எத்தனை கணவனை கழு தூக்கி போட்டு கொள்றாங்க மனைவிங்க. மாதிரி இருக்க முடியாது. எல்லாரும் தான் சொல்றேன். அதான் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா புருஷங்காரன் ஒழுங்கா சம்பாதிக்கிறது எத்தனை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா என் புருஷன் மாதிரி உலகத்துல புருஷனே இல்லைன்னுவாங்க பொம்பளைங்க. அதே கொடுக்காத குடிச்சிட்டு ஆடின்னு வந்து சோறு போடுவேன்னு வச்சு விட்டு கட்டத்தை அடிப்பாங்க பொம்பளைங்க. இதான வாழ்க்கை. இதில் என்ன உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா எல்லாருக்கும் ஒன்று தான்மா. அப்படிங்களா சாமி? எனக்கு 2 பையங்க சாமி. சொல்லு. மார்ச் 17 எங்கள் பெரிய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. போட்டோம். அதுக்கப்புறமே நான் வந்து யூடியூப் அப்போ தான் ஒரு 10 நாளில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுதான் உண்மை, இப்படி யாருமே எல்லாமே தனித்தனியே அப்படிங்கிறத வந்து பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. அப்பா இருக்கிறாரா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எங்க சின்ன பையன் வந்திருக்காங்க. இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. இருக்காங்க சாமி. அவங்க செத்தா கூட நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பா ஆனா பாதியில வந்தாரு அவர் பாட்டம் போட்டாரு. நான் வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உடல் சோகம் கொடுக்க மாட்டாரு, உங்க அம்மா உடல் சோகம் கொடுக்க மாட்டாங்க, உங்க அம்மா அப்பா துட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் உடல் சோகம் கொடுத்தாரு. அதனால அவர் மறக்க முடியல. இதுதான் அந்த புருஷன் பொண்டாட்டியினுடைய பற்று. இதை வந்து கிளாஸ்ல கேட்க வர அம்மா அப்பா தாங்க சாமி என்ன பார்த்துட்டாங்க. 20 வருஷமா கல்யாணம் 27 வருஷம். அதுதான்மா. அவங்க செத்தா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாதுமா. வீட்டுக்காரன் செத்துட்டான் பொண்டாட்டி செத்துட்டான்னு தான் கவலைப்படுறான். ஆளுங்க கூட ஆம்பளைங்க கூட இங்கே எத்தனை பேர் வராங்க. ஐயோ என் பொண்டாட்டி செத்து போய் பொண்டாட்டினா சாவதான் செய்வா. அதுக்கு என்ன பண்றது? நான் இன்னும் வந்து கொன்ன மாதிரி இல்லைக்குது என்கிட்ட வந்து சொல்றது. இல்லைங்க சாமி, இப்போ உங்ககிட்ட அதாவது யூடியூப் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு தெளிவு. அதுதான் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பேசி தான் இப்போ வெளியே இந்த கம்ப்ளைண்டே வருது. முன்னெல்லாம் வந்து தெய்வத்தை பற்றி அதை அடையிறத பற்றி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன். இப்போ பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, பேரன் செத்து போச்சு, இதே ராமாயணமா போச்சு. ஏன்னா இந்த கேள்வி கேட்க சொல்றது தப்பா போச்சு. இனிமே வந்து கடவுள் தான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சாமி. இவ்வளவு நாள் புருஷன் இருக்கும்போது தெரியல. ரொம்ப இஷ்டம். இதுதான் நிறைய பேர் இப்படிதான் புருஷன் ஆம்பளைங்க கூட இப்படிதான் பண்றாங்க. பொண்டாட்டிக்கிற வரைக்கும் கடவுள் தெரியல, பொண்டாட்டி போன பிறகுதான் கடவுள் தெரியும் இங்க வரான். சின்ன வயசுல இருந்தே நான் சாமி பக்தி அதிகம் சாமி. இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப தனி நீ கடவுள்ல நீ தான் உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத வந்து இப்பதான் அறிஞ்சிட்டேன். நான் இனிமே வந்து சரி சாமி வழியில தான் உபதேசம் வாங்குங்க, உருப்படியா பண்ணு. எத்தனை உபதேசம் வாங்க? ஒரு உபதேசம் வாங்கியா கேள்வி கேட்குற? குறைஞ்சது 4 உபதேசம் வாங்கின போது தான் நீ கேள்விக்கே வரணும். ஏன்னா அப்பதான் உண்மையான கேள்விகள் வரும். இப்ப கேட்கறதெல்லாம் வெளி விஷயம் தான் கேட்டுன்னு வருவீங்க. அதனால அது வராது. பாடம் நல்லா பண்ணுங்க, மனம் தெளிவு வரும். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. சரிங்க சார். நீங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. சரி. மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க. அதுதானே முக்கியம். ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுவான். ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது. அதனால் முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம். சாமி அதனால் எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. சரி. ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்தது எனக்கு. சரி. அது என்னன்னா, தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த கீழே மேட்டை போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்கிறீங்க, அது எதுக்குன்னு தெரியல. தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமா இருக்குது. அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உன் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்றி உன் உடம்பு ஒளியாக மாறணும், அப்போ சூடு ஏறணும். அதுக்கு தானே இந்த பாடம் கொடுக்குறோம். இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, வாய் வெந்து போச்சு, எனக்கு வயிறு வெந்து போச்சு, சாப்பிட முடியல, மாரெலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க, எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. அதெல்லாம் சாமி கிடையாது, ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க. இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் வேவுது, நெருப்பில் வேவுது.
இந்த யாகம் நட்டுறாங்க தெரியுமா வெளியே ஆமாம் சார். கல்லெல்லாம் அடிக்கிட்டு எதுக்கு நட்டுறாங்க அதை? பாவங்கள்லாம் அழியன்றாங்க. பாவம் அதில் போய் எப்படி அழியும்? கல்லை பஞ்சு பாவம் அந்த யாகத்தை நமக்குள்ளே ஏற்ற சொல்றாங்க. அது வந்து அடையாளம் தான். அடையாளம். நிஜம் வந்து உனக்குள்ள தான். இப்போ அவன் யாக நட்டுறவன் சொல்லுவான் துட்டு போடு, நகை போடு, உன் சொக்கா போடு. சொக்காவை பாவம் பண்ணிச்சு, உங்கள் உடம்பு பாவம் பண்ணிச்சு, ஒரு கையை வெட்டி போடுன்னு சொன்னான்னா அவனை வெட்டி போட்டுருவீங்க. அதனால எல்லாம் அது வந்து அடையாளம். ஏன்னா நெருப்பில் தான் எல்லாத்தையும் அழிக்க முடியும், வேறு எதுலேயுமே அழியாது. அப்போது அந்த நெருப்பை வந்து உனக்குள்ளே கொளுத்தணும். அதுதான் அது யாக நெருப்பு, இது யோக நெருப்பு. இந்த நெருப்பை கொளுத்துனீன்னா உன் உடம்பு சூடேறும். நீ ஒரு தரையில் உட்காந்து பண்ணினா நீ ஏற்றின சூட்டை அந்த தரை வலிச்சிடும். அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருப்ப, மாற்றமே இருக்காது உனக்கு. அப்போ கீழே மணை போட்டு துணி போட்டு உன்னோட உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கோன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரி சாமி, அந்த கேள்வி தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. சரி. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்